ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு 3வது தினம், கடைசி தினமும் கூட. உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்காக நன்றி செலுத்துகிறேன். அதுபோல் சபை போதகர் ஐயாவுக்கு மிகுந்த நன்றியை செலுத்துகிறேன். என்னை அழைத்த சகோதரர் ஜபா அவர்களையும் மற்றும் சபை மூப்பர்கள், கமிட்டி பொறுப்பில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த 3 நாட்களிலும் உற்சாகமாக ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக்கொள்ள வந்த உங்களுக்காகவும் நன்றி. உங்கள் முகத்தை பார்க்கும்போதும் உங்களுடைய ஆவல், யுவர் எந்தூசியாசம் பார்க்கும்போது எனக்கு அதிக உற்சாகம் அளிக்கிறது. இன்றைக்கு கடைசி நாள். 9 மணி வரை போகலாமா? 7:45, 9 o'clock. ஓகே, ஃபைன். எனக்கு ட்ரெயினும் பிடிக்கணும், அதுக்கு மேலே தாங்காது. ரைட். இன்றைக்கி காலையில் கூட நம்ம ஆண்டோடைய சத்தியத்தை கற்றுக்கொண்டோம். புதிய ஏற்பாட்டிலிருந்து பேதுருவிலிருந்து 3 காரியம் பார்த்தோம். ஜீவனுள்ள, அதாவது நம்பிக்கையுள்ள வாழ்வு, வேறு அல்லது வித்தியாசமான வாழ்வு, மற்றவர்களோடு வாழ்வு. மற்றவர்களோடு வாழ்வு, அதுக்கு ஒரு கதை சொல்லணுன்ட்டு இருந்தேன், டைம் இல்லை. அந்த கதையை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி நம்ம ஆரம்பிக்கலாம். ரைட். அதாவது இந்த கர்த்தருடைய வசனங்களை நம்ம படிக்கும்போது, அப்படி நம்ம பைபிள் படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கணும். அதில் ஒரு முக்கியமான மாற்றம் நம்ம மற்றவர்களோட அன்பாக இருக்கணும். எஸ் 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 சொன்னேன் இல்லைங்களா? அந்த எஸ் 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 காரியங்களில் இன்னைக்கு காலத்தை பார்த்தோம். எல்லோரையும் கனம் பண்ணுங்கள். இங்கிலீஷில் சப்மிட் யுவர் செல்ஃப். அப்போ எஸ் ஃபார் சப்மிஷன். நம்ம மற்றவர்களுக்கு நம்ம அடிபணிந்து கனம் பண்ணி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அந்த எஸ் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? எஸ் ஃபார் சாஃப்ட், எஸ் ஃபார் ஸ்லோ, எஸ் ஃபார் சிம்பிள், எஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவல், எஸ் ஃபார் சைலண்ட். இன்றைக்கி பார்த்தோம் எஸ் ஃபார் சப்மிஷன். ஸோ எஸ் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எங்கள் வீட்டில் நான் கோவப்பட்டால் என் மனைவி சொல்லுவாள் எஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம சொல்கிற செய்தியில் அவங்களும் கேட்டுட்ருக்காங்க. வீட்டில் ஏதாவது விஷயத்தில் நான் கோவப்பட்டுட்டோம்னா என்ன சொல்லிடுவா? எஸ். ஒன்று ஞாபகம். வீட்டில் நீ கூட பண்ணலாம். ரைட். இந்த கடைசி பாயிண்ட் என்ன சொன்னேன்னா, மற்றவர்களோடு வாழ்வது. இது ஒரு அந்த ஃப்ரைடே, திஸ் இஸ் ஃப்ரைடே பட் சண்டே இஸ் கம்மிங். பார்த்தீங்களான்னு தெரியல, அந்த யூடியூப்பில் போய் பாருங்கள். எழுதணும், என்ன எழுதணும்? இட் இஸ் ஃப்ரைடே. அடுத்தது சண்டே இஸ் கம்மிங் பண்ணி அழகான ஒரு மெசேஜ் வரும் இங்கிலீஷில். ரைட். இந்த கதை என்னுடைய வாழ்க்கையை ரொம்ப டச் பண்ணிச்சு. நாங்கள் ஒரு குரூப் வச்சுருக்கோம். எங்களுடைய ஆர்கனைசேஷன் பேர் ஸ்கிரைப்ஸ், வேத பாரகர்கள், ஸ்கிரைப்ஸ் பப்ளிஷர்ஸ். இதில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு செர்மன் ஸ்டோரி. நிறைய பாஸ்டர்ஸ் எங்கள் குரூப்பில் இருப்பாங்க. சண்டே அவங்க சாட்டர்டே மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதனால் சனிக்கிழமை காலையில் ஒரு சேனல் இருக்குது, ஸ்கிரைப்ஸ் சேனல், வாட்ஸ்அப் சேனல். அதில் நிறைய ஸ்டோரிஸ் அப்படி பார்த்து ஒரு 50, இதுவரை ஒரு 75 ஸ்டோரி சொந்தமாக இல்லை, அங்கங்கே உள்ளதை இலவசமாக பெற்று இலவசமாக கொடுக்குறோம். இந்த கதையை கேளுங்க. ஒரு சின்ன பையன் இருந்தான், சிறு தம்பி, இந்த பாப்பா மாதிரி ஒரு சின்ன தம்பி இருந்தான். அவன் குடு 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 குடுன்னு ஓடுவான். ஓடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுவான். எப்போவுமே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுவான். அவனுக்கு ஒரு மென்டர் இருந்தாங்க. மென்டர்னா கோச். அப்போ அவன் அடிக்கடி சொல்லுவான், அங்கிள் அங்கிள் பந்தயம் வைக்கலாம், ரேஸ் வைக்கலான்னு. சரி, ஒரு ரேஸ் வச்சு, ரெடி, 1 2 3 போய் ஃபஸ்ட் ப்ரைஸ் தான். ஃபஸ்ட்டில் வந்துடுவான். எல்லாரும் கை தட்டுவாங்க. இது தட்டினா போயிடும், எல்லோரும் கை தட்டுவாங்க. உடனே திருப்பி கேட்பான், அங்கிள் அங்கிள் அவரே குவார், அங்கிள் அங்கிள் இன்னும் ஒரு முறை இன்னொரு ஓடுறேன். இல்லை, முதல்ல ட்ருன்னு ஓடிட்டு வந்துடுவான். ஓடிட்டு வந்தோடனே இந்த மென்டர், மென்டர் இங்கே இருக்காங்க. மென்டர் அந்த கோச் அவர் கை தட்ட மாட்டார். அவர்
சீரியஸாக ஒரு ஒரு இது இருக்காது. என்ன இருக்காது தமிழ் சொல்லலாம், there's no ரியாக்ஷன். அவருக்கு முகத்தில் ஒரு புரிஞ்சல, உங்களுக்கு ரியாக்ஷன் ஒன்றும் இல்லை. அங்கிள் அங்கிள் இன்னொருக்கா ஓடுறேன். சரி இன்னொருக்கா ஓடு, 1 2 3 ஃபஸ்ட் வந்து எல்லாரும் கைத்துட்டாங்க. இங்கே எப்படி வாரம் அந்த மென்டர் வந்து அவர் ஒரு ரியாக்ஷன் பேசாமல் இருக்கிறோம். எல்லாரும் கை தட்டுறாங்க, இவர் பேசாமல் இருக்கிறார். திருப்பி இவர் சொல்கிறாரு, தம்பி ஒரு காரியம் பண்ணு, இப்போ 3வது ரைஸ் போகணுன்னா நான் சொல்கிறது மாதிரி கேளுன்னு சொல்லிட்டு நான் ரெடி. உன் கூட 2 பேர் ஓடுவாங்க. வலது பக்கத்தில் ஒரு வயசான அம்மா, 85 வயசு 90 வயசு, ஒரு வயசான அம்மா வலது சைடு. இடது பக்கம் இந்த மாதிரி அந்த என்னோட மோசமாக கண்ணு தெரியாத ஒருத்தர், கண் பார்வை இல்லாத ஒருத்தர். எனக்கு அட்லீஸ்ட் 25% உண்டு, கொஞ்சம் கழிச்சு சொல்கிறேன். என்ன 25 பார்வையே இல்லாதவங்க. ஒரு சைடில் யார் இருக்கா? வயசான அம்மா. அடுத்த சைடில் கண்ணு தெரியாது. அப்போ இப்போ ரெடி 1 2 3 அப்படி சொல்கிறார். இவன் ஓடிடுறான். அவங்க பின்னாடி கிடக்காங்க, இவன் ஓடிடுவான். ஆனால் இந்த தடவை யாரும் கை தட்டலை, வேறு யாரும் கை தட்டலை. அப்படி வாரான். அந்த கோச் வந்து இப்படி பார்க்குறாரு. இப்போ சொல்கிறாரு, அவங்க கேட்குறான், அங்கிள் 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 ஏன் கை தட்டலை? நான் தான் ஃபஸ்ட் வந்தேன். அங்கிள் அங்கிள் ஏன் கை தட்டலை? உடனே சொல்கிறாரு, இப்போ ஒரு காரியம் பண்ணு, நீ வந்து உன் வலது பக்கத்தில் இருக்க அந்த வயதான அம்மாவை கையில் பிடிச்சிக்க. வலது கையில், சின்ன பையன், குட்டி பையன், கையில் பிடிச்சிக்க. உனக்கு இடது பக்கத்தில் இருக்க கண் தெரியாத அந்த ஐயாவுக்கு கையும் பிடிச்சிக்க. அவங்க கூட கையை விட்டுறக்கூடாது. நீ அப்படி போகணும். உனக்கு துருன்னு இருக்கு, சாரி திருன்னு இருக்கு. ஆனால் கோச் என்ன சொல்லியிருக்காரு, இங்கேயும் கை பிடிக்கணும், இங்கேயும் கை பிடிச்சிக்கணும். ஒன்றா இப்படி இப்படி அவங்க மெல்ல தான் நடப்பாங்க. கண்ணு தெரியாதம்மா மெல்ல தான் வரணும், வயதானம்மா மெல்ல தான் நடக்க முடியும். ஒரு போய் லைன் போயாச்சு. லைன் வந்தோடனே எல்லாரும் உற்சாகமாக கை தட்டுறாங்க. ரொம்ப பயங்கரமாக கை தட்டுறாங்க. கை தட்டினாலும் இவன் வந்து கேட்கலாம், அங்கிள் அங்கிள் யாருக்கு கை தட்டினாங்க? சின்ன பையன்ல அவனுக்கு புரியாது. கதை புரிஞ்சா உங்களுக்கு? கதை புரிஞ்சா? இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. லைஃப் இஸ் டு லிவ் வித் அதர்ஸ். தி கொஸ்டின் இஸ், நீங்கள் யார் கூட ஓடுறீங்க? நீங்கள் யார் கூட ஓடுறீங்க? யாருக்கு கையை பிடிச்சிட்டு ஓடுறீங்க? எனக்கு என்னென்னா அப்படி ஹைஃபை அண்ணா அந்த பாணியில் இருக்கவங்க கூட அப்படி ஐ கேன் கெட் அலாங் வெல், அதே வேவ் லெங்க்த்தில் இருக்கவங்க டக்டர். ஆனால் நம்ம வந்து இயேசு கிறிஸ்து பரலோகத்திலேருந்து கீழே இறங்கி வந்தது மாதிரி, தட் இஸ் இன்கார்னேஷன். இன்கார்னேஷன்னா திரு அவதாரம். இயேசு கிறிஸ்து வாஸ் வேர்ட், ஆவியானவர், வார்த்தை, அது மாம்சமாகுது. அது மாதிரி நம்மளும் லைஃப் வந்து மற்றவங்களோட ஓடுறது தான். காலையில் சொன்ன பார்த்தீங்களா, இது லைஃப் இல்லை, இது முடிஞ்சிடும் 9 மணிக்கு. லைஃப் இஸ் டு லிவ் வித் அதர்ஸ். நீங்கள் யார் கூட இருக்கீங்க? நம்ம சர்க்கிளே இருக்கிறோமா? ஆனால் யார் கூடயும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பான். டீச்சர்னால் சில டீச்சர் ஒரு ஸ்டைலில் இருப்பாங்க, இன்னொரு டீச்சர் ஒரு ஸ்டைலில் இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணுமா? எல்லாரையும் கைப்பிடிச்சிட்டு போகிறோம். சர்ச்லேயும் பல தரப்பட்ட மக்கள் வருவாங்கல்ல. சர்ச் கிளாஸில் வந்து 1ஆம் கிளாஸ்லாம் சேர்ந்துருக்கும், 2ஆம் கிளாஸ்லாம் சேர்ந்துருக்கும், ஹைஸ்கூலும் தெரியாது. இங்கே அப்படி இல்லை. சர்ச்சில் எல்லோரும் ஒன்று தான். நர்சரியும் இங்கே தான், பிஹெச்டியும் இங்கே தான், 6 வயசும் இங்கே தான், 90 வயசும் இங்கே தான். இதுதான் சர்ச். இப்போ சர்ச்சில் நம்ம என்ன பண்ணணும்னா, என்ன பண்ணணும்? எல்லோரும் கூட. இந்த கொஸ்டின் இஸ், இந்த கதை என் வாழ்க்கையை மாற்றிச்சு. அதான் வாழ்க்கையில் ஸ்லோ, மற்றவங்களோட ஒத்து போகணும், மற்றவங்களோட ஒத்து போகணும். ஸோ அதுதான் 1 பேதுருவில் வேலைக்காரரே, அப்புறம் கிறிஸ்து அந்தபடியே மனைவிகளே, அந்தபடியே
புருஷர்களே, அந்தபடியே பிள்ளைகளே, அந்தபடியே மூப்பர்களே அப்படின்னு வருது. ஓகே, ரைட். இப்போ நம்ம ஜெபம் பண்ணி இன்னைக்குள்ள கிளாஸை ஆரம்பிப்போம். ரைட். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, தொடர்ந்து இந்த பழைய ஏற்பாடு அந்த சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தேவர்தாமே எங்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறித்த நேரத்தில் அதிகமான காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள விசேஷமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். God the Holy Spirit, Lord, you yourself come and teach us afresh. அடியனுக்கும் வேண்டிய ஞானத்தையும் பொறுமையும் நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாட்களில் உள்ள எல்லா செய்திகளையும் யூடியூப் வீடியோவில் ஐயாவுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? இது உங்களுக்கு மட்டும் ஒரு லைன் எழுதியிருக்கேன். இது உங்களுக்கு மட்டும். ஏன்னா நாங்கள் ஒரு பப்ளிஷர் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்மால் அமௌண்ட் வைப்பாங்க, 60 ரூபா, 50 ரூபா, 100 ரூபான்னு. ஆனால் அந்த ஆண்ட்ரூஸ் சர்ச் மக்களுக்கு நான் இலவசமாக அந்த 6 வீடியோவும் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் ஊருக்கெல்லாம் அனுப்பிட்டு இருக்கக்கூடாது. இது உங்களுக்கு மட்டுமே. மற்றவங்க வேணும்னா அவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ரைட். அவர் புஸ்தக டீட்டெயிலை பற்றியும் அந்த குரூப்பில் போட்டுருவாங்க. ரைட். இப்போ குயிக்காக நம்ம பார்ப்போம். உங்கள் நோட்ஸையும் பார்த்துக்கிடுங்க. ஹார்ட் டிஸ்கில் உள்ளவங்க ஹார்ட் டிஸ்கை பார்த்துருங்க. கடன்னு ஆதியாகமத்திலிருந்து இன்னொருக்கு வரப்போகிறோம். ஆதியாகமம் 50 அதிகாரம் 1 முதல் 11, 12 படைப்பின் காலம் 12 முதல் 50 வரை முற்பிதாக்கள். யாத்திராகமம் 40 அதிகாரம் 1 முதல் 11 எகிப்திலே, 12லிருந்து 40 வரை வெளியிலே, 12லிருந்து 18 வரை சீனாய் வரைக்கும், 19 முதல் 40 வரை சீனாயிலே, 25 முதல் 40 வரை ஆசரிப்பு கூடாரம். லேவியராகமம் 27 அதிகாரம் 5 பலிகள் 1 முதல் 5ஆம் அதிகாரம் வரை. லேவியராக புஸ்தகம் லேவியர்களுக்கு மட்டும் அல்ல, அது வழிபாடு முறை. யார் வழிபாடு பண்ணுவா? ஜனங்கள். ஸோ ஜனங்களுக்காக, காங்கிரிகேஷன், சபையாருக்காக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் லேவியர் ஆகமம் சீனாயிலே. எண்ணாகமம் 3 சென்சஸ், ஜனக்கணக்கெடுப்பு. அப்புறம் 3 இடங்கள் சீனாயிலே, காதேஷிலே, மோவாபிலே. 1 முதல் 10, 11 முதல் 20, 21 முதல் 36. உபாகமம் ஒரு சுருக்கம். லேவியராகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமத்தில் எழுதியது எங்க உபாகத்திலையும் வருது. 3 பிரசங்கங்கள். 1:1, 5:1, 29:1. அதில் ஒரு பாயிண்ட் சொன்னேன். உபாகமம் நடந்த சம்பவம், கானானிலே நடக்க போக சம்பவங்கள். அப்புறம் சொன்னேன் உபாகம புஸ்தகத்திற்கும் என்ன புஸ்தகத்திற்கும் தீர்க்க தரிசன புஸ்தகங்களுக்கும் உள்ள பொருத்தம். இது சிலவங்களுக்கு புரிஞ்சால் புரியலேன்னு தெரியல, 2 நிமிஷம் எடுக்கிறேன். அதாவது மோசே கானான் தேசத்தில் இஸ்ரவேலர்கள் எப்படி வாழணுங்கிறது எல்லாம் சொல்லிட்டார். ஒன்று கூட குறை வைக்கல. கர்த்தர் சீனாய் மலையில் எல்லாம் சொல்லிட்டார். மறுபடியும் மோவாபிலையும் சொல்லிட்டார். ஸோ மோசே ஒரு பென் டிரைவில் யோசுவாவுக்கு எல்லாம் கொடுத்துட்டார், எப்படி வாழணும்னு. எப்படி நமக்கு இன்றைக்கி இந்த பைபிள் இருக்கோ, நம்ம எப்படி வாழணும்னு சொல்லிட்டு இந்த பைபிளில் இருக்குது. இயேசு கிறிஸ்து நமக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லிட்டார். பவுல் நமக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லிட்டார். பிற அப்போஸ்தலர்களும் நமக்கு என்னெல்லாம் சொல்லிட்டாரோ சொல்லுங்க. இது தவிர எக்ஸ்ட்ரா ஒன்றும் வேண்டாம். இது தவிர வேறு ஏதாவது போதனை கொடுத்தாங்கன்னா அது தவறு. நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் இதில் இருக்குது. அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நியாயப்பிரமாணங்கள் மற்றும் எப்படி வாழணுங்கிறது சொல்லி கொடுத்துட்டார். ஆனால் அந்தபடி அவங்க செய்யலை. யார் செய்யலை? பாசா நாப்பாசா? நியாயாதிபதிகள் நாப்பாஸ். 1 சாமுவேல் நாப்பாஸ், 2 சாமுவேல் ஓகே. ராஜாக்கள் நாப்பாஸ், 2 ராஜாக்கள் நாப்பாஸ். 2 ராஜாக்கள் வரலாம் கதை. அதுக்கப்புறம் பாபிலோன் போயிட்டாங்க. ஸோ இன்னும் அவர்கள் தவறிய நாட்களில் அவர்களுக்கு அறிவுரை கூற யார் வந்தா?
அவங்க தவறின போது, சமய நெறிகளில் அவர்கள் தவறிய போது அதை சுற்றி காண்பிப்பதற்காக கர்த்தர் யாரை அனுப்பினார்? தீர்க்கதரிசி அனுப்பினார். அப்போ தீர்க்கதரிசிகள் எங்கேருந்து பாயிண்ட் எடுப்பாங்க? மோசையில் தான். ஸோ மோசை கூறாத எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும், மோசை கூறாத எந்த ஒரு சாபத்தையும், மோசை கூறாத எந்த ஒரு பிரமாணத்தையும், நீங்கள் இதை செய்யணும் அதை செய்யணுங்கிறத எந்த ஒரு தீர்க்கதரிசியும் கூறவில்லை. புரிஞ்சுங்களா? அதனால என்ன பார்த்தோம்னா, மோசேயும் பட்டயத்தை பற்றி சொல்றாரு, எரேமியா தீர்க்கதரிசின்னு சொல்லுங்க, எக்ஸாம்பிளாக சொன்னேன். எரேமியா அப்புறம் பட்டயம் வந்து எசேக்கியேல் 21. எசேக்கியேல் நேற்று பார்த்தோம்ல, என்ன எழுதியிருக்கீங்க? எசேக்கியேல் 21 22 நேற்று. எரேமியா உண்டு, எசேக்கியேல் பார்த்தீங்கல்ல 21 22. 22 பார்த்தீங்களா? அடிக்கடி என்னது வருது? பட்டயம் 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 பட்டயம். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். நம்பர் 1. ரெண்டாவது, மழை வராதுன்னு சொன்னார் மோசே. நீங்கள் வந்து கானான் போகிறீங்க, நல்ல பிள்ளைங்களாம் இருங்க, நீங்கள் தவறுனீங்கன்னா ஆண்டவர் மழை கொடுக்க மாட்டார். அவங்க தவறிட்டாங்க, தீர்க்கதரிசி வராங்க. அப்போ என்ன சொல்வார்? நீங்கள்லாம் ஆண்டவர்கிட்ட தூரம் போயிட்டீங்க, விக்கிராராதனை பண்ணுறீங்க. மோசே என்ன சொன்னார் தெரியுமா? மழை வராது. மோசே என்ன சொன்னார் தெரியுமா? பட்டயம். மோசே என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்கள். மோசே என்ன சொன்னார் தெரியுமா? அடுத்த பாயிண்ட் என்னது? பிணம். இப்போ புரிஞ்சுங்களா? ஸோ இதை மாதிரி உபாகம் புஸ்தகத்திற்கும் தீர்க்க தரிசன புஸ்தகங்களுக்கும் ஒரு கனெக்ஷன். பத்திரமா? இனி 1 சாமுவேல் வந்தோம். 1 சாமுவேல் 24 அதிகாரங்கள், சாரி 31 அதிகாரங்கள். 1 சாமுவேல் 31 அதிகாரம், 2 சாமுவேலில் 24 அதிகாரங்கள். 1 சாமுவேலில் ராஜா வந்து சொல்லுங்க, நேற்று சொன்னேன் சவுல். 2 சாமுவேலில் ராஜா யாரு? ஆமாம், இப்போதைக்கு ரொம்ப குழம்ப வேண்டாம், இவ்வளோ தெரிஞ்சால் போதும். 2 சாமுவேல் எடுக்கும்போது அதில் வந்து 24 அதிகாரம் இருக்குது. 2 சாமுவேலில் பார்த்தீங்கன்னா 24 அதிகாரம் இருக்குது. அந்த 24 அதிகாரத்தை எப்படி படிக்கணும்னா, 1 முதல் 10 வரை இங்கிலீஷில் எழுதிக்கணும். 1 முதல் 10 வரை ராயல் பீரியட். ஓஹோன்னு இருந்தார் சாமுவேல். தாவீதுக்கு 3 அபிஷேகங்கள் எழுதிடுங்க. தாவீதுக்கு 3 அபிஷேகங்கள். நம்பர் 1, 1 சாமுவேல் 16-13 வாசிக்கிங்களா? 1 சாமுவேல் 16-13. சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து இல்லை 16-13. ஆமாம், இது அபிஷேகம் நம்பர் 1. இந்த அபிஷேகம் பண்ண உடனே அவன் ராஜா ஆகலை. அப்போ ராஜா யார்? சவுல். ஆனால் ஒரு காரியம் நடக்குது. என்ன காரியம் நடக்குது? சாமுவேல் கோலியாத்தை கொல்றார். கோலியாத்தை கொன்னது நல்ல காரியம், ஆனால் தாவீதுக்கு அது கெட்ட காரியம் ஆயிடுச்சு. ஏன்? ஆமாம், அதுக்கப்புறம் என்னாச்சு? நீ சொன்னது கரெக்டு, 50% வந்துட்டீங்க. என்னங்க? கரெக்ட். சவுல் வந்து ஆமாம், உங்களுக்கு இருக்கிற சாக்லேட்டில் முடிச்சிருவோம். சவுல் நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. அவங்களும் சொன்னாங்க, அவங்க 50% கொடுத்தாங்க. ஆனால் இதுதான் கரெக்டான ஆன்சர். என்னது? தாவீது கோலியத்தை கொன்னுட்டான், நல்ல காரியம். ஆனால் அது தாவீதுக்கு வம்பா போச்சு. என்ன வம்பு? சகோதரி என்ன சொன்னாங்க? சவுல் வந்து தாவீதை கொல்லப்ப, அதுக்கப்புறம் ஓடுறான். அப்படியே கூடன்குளத்திலிருந்து வள்ளியூர் ஓடுறான், வள்ளியூர்லேருந்து நாங்குநேரி ஓடுறான், அங்கேயும் சவுல் வந்துடுறாரு. நாங்குநேரியிலேருந்து திருநெல்வேலி போகிறாரு, அங்கேயும் சவுல் வந்துடுறான். திருநெல்வேலியிலேருந்து கோவில்பட்டி போகிறாரு, அங்கேயும் சவுல் வந்து, அப்படி 16 இடங்கள். வாசிப்பா, டக்கு டக்குன்னு வாசிங்க.
1 சாமுவேல் 19:1. ஆமாம், பிளான் பண்ணிட்டார். 20:1. ஆமாம், ஓடி போயின்னு ஒரு இடத்துக்கு போவோம். எங்கே வரான்? சரி, அடுத்தது வள்ளியூர் வந்தாச்சு. 21:1. ஆமாம், நோவாவுக்கு போகிறான். இனி 22:1. அவ்விடத்தை விட்டு, கோவில் பெட்டி விட்டு விருந்தினர் போகிறார். கவனிச்சா? அப்போ போதும். 19:1, 20:1, 21:1, 22:1 அப்படியே பார்த்தீங்கன்னா 16 இடங்கள் ஓடுறார். ஏன் ஓடுறாரு? ஏன் ஓடுறாரு? சவுல் தாவீதுக்கு, அதுக்கு ஒரு ஹிந்தியில் ஒரு சொல்லுமா? நான் சொல்கிறது சொல்லுங்க. ஓடுறார், தாவீது ஓடுறார், பின்னாடி சவுல் வர. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? சொல்லுங்க. ஆகே ஆகே தாவீது. சொல்லுங்க. ஆகேன்னு முன்னாடி. ஆகே ஆகே தாவீது, பீச்சே பீச்சே சவுல். முன்னாடி முன்னாடி தாவீது, பின்னாடி பின்னாடி சவுல். ஹிந்தி தானே நல்லா இருக்கு, ஹிந்தி தானே நல்லா இருக்கு. ஹிந்தியில் சொல்லிடுவோம். ஆகே ஆகே தாவீது, பீச்சே பீச்சே சவுல். இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிட்டுனா 19ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் வரை புரிஞ்சிச்சு. இதே தான். ஆகே ஆகே சவுல், சாரி, ஆகே ஆகே தாவீது, பீச்சே பீச்சே ரைட்ஸ். இனி 2 சாமுவேல் வந்துட்டோம். 2 சாமுவேல் 2வது அபிஷேகம். இப்போ சவுல் மரிச்சு போய் சவுல் இறந்து போகிறார். அப்போ அடுத்தது யார் ராஜா ஆகணும்? எனக்கு யோனத்தான் மரிச்சு போய் சவுல் இறந்து போன யோனத்தான் சொல்லுவாங்க. ஆனால் யோனத்தான் மரித்து போவார். அதே ஸ்டோரியில் சவுல் மரித்த பின், ஆமாம், நீங்கள் இல்லை யார் ராஜா இருக்கணும்? நீங்கள் சொன்ன கரெக்ட் ஆன்சர். நிறைய தப்பாக சொல்வீங்க. ஆனால் சவுல் தாவீது ராஜா ஆகலை. யார் ராஜா ஆயிட்டா அதை சொல்லுங்க. அதை சொன்னால் சாக்லேட். பைபிள் திறக்கக்கூடாது, பைபிள் திறக்கக்கூடாது சிஸ்டர். பைபிள் இதெல்லாம் ஹார்ட் டிஸ்க்கு. ஹார்ட் டிஸ்கில் சொல்லுங்க. யாராவது சொல்ல முடியுமா? சவுல் மரித்து போன பின் அடுத்து இஸ்ரவேலில் யார் ராஜாவானா? போத்து கரெக்டு. ஆமாம், இல்லை அதுக்கு முந்தி இல்லை அப்சலோம் தாவீதுக்கு மகன். ரொம்ப ராங் நம்பர். சொல்லுங்கள், யாராவது ட்ரை பண்ணுங்க. சரி, உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன், திறந்தாலும் சொல்லுங்கள். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வாசிங்க. இல்லை வாசிக்க வேண்டாம், அப்படி கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சி யாருன்னு பேரை சொன்னீங்க, சாக்லேட் கிடச்சிடும். யார் பேர் சொல்லணும், அவ்வளோதான். இப்போ பைபிள் படிக்கிறீங்க. சவுல் மரித்த பின் இஸ்ரவேலில் யார் ராஜா ஆகிறார்? இஷ்போஷேத்னு பேர் இருக்க. யார் சொன்னீங்களா? நீ சொன்னீங்களா? நான் சொல்லுறதே சொல்லிட்டீங்களா? சரி, சொன்னீங்களோ இல்லையோ, சாக்லேட்டை முடிச்சிருவோம். சொன்னாங்க இஷ்போஷேத். இப்போ புரிஞ்சுதா? சவுலுக்கு அடுத்தது யார் ராஜா ஆகிட்டா? இஷ்போஷேத், சவுலுக்கு பையன். ஆனால் யார் ராஜா இருக்கணும்? ஐயோ கொஞ்சம் தாவீது. ஆனால் ஆகலை. அப்போ யூதா மக்கள்லாம் தான் அபிஷேகம் நம்பர் 2 வாசிங்க. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆமாம், அப்போ தாவீது யூதாக்கு மட்டும் ராஜா ஆக்குறாங்க. ஒன்லி 1 கோத்திரம். அப்போ பென்யமீன்லாம் கிடையாது. ஒன்லி தாவீது கோத்திரம் மட்டும் டும் 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 சொல்லிட்டு தாவீதை அபிஷேகம் பண்ணுறாங்க. இது தாவீதுக்கு ப்ளஸ்ஸா மைனஸா? சரியா கேளுங்க. தாவீதுக்கு டும் டும்னு அபிஷேகம் பண்ணியாச்சு, ஆனால் பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு. ஆனால் இது தாவீதுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ்? ப்ளஸ்ஸு. மைனஸ்ன்னு சொல்லுங்க, சாக்லேட் கிடச்சிடும். காரணம் ஏன் மைனஸ்? கரெக்டு.
நீ சொன்ன ஆன்சர் கரெக்டு. ஏன்னா கொஞ்சம் கரெக்டு, கொஞ்சம் யோசிங்க. ஒரு க்ளூ சொல்லட்டுமா? ஒரு க்ளூ சொல்கிறேன். இப்போ வந்து தம்பி தாவீது வாங்க. சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தாவீதை அபிஷேகம் பண்ணினான். தாவீதை எதுக்கு அபிஷேகம் பண்ணாங்க? என்ன மாதிரி அபிஷேகம் பண்ணார்? சாமுவேல் ராஜாவாக அனுப்பினார். அப்போ சவுல் மரித்து போன உடனே யார் ராஜாவாக இருக்கணும்? ஆகலை. அனைத்து இப்போ சாமுவேல் வந்து தாவீதை யூதாவுக்கு வேண்டி அபிஷேகம் பண்ணாரா? ஆனால் சவுலுக்கு பதில் அனைத்து இஸ்ரவேலுக்கும் அபிஷேகம் பண்ணாரா? அனைத்து. ஆனால் நடக்கல. அப்போ தாவீது பாம்போல முழிக்கிறாரு. தாவீது முழிக்கிறாரு, ஐயோ நீ பெரிய ராஜாவா. அந்த சமயத்தில் சாமுவேல் இறந்து போறாரு. இப்போ சாமுவேல் மட்டும் உயிரோடு இருந்தான்னா, அங்கிள் சாமுவேல் நீங்கள் என்னை அபிஷேகம் பண்ணீங்க, இப்போ சவுல் மரிச்சு போனார், நாளா ராஜா இருக்கணும், இப்போ இன்னொருத்தன் இருக்கானே அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் தாவீது சொல்லலை. காலையில் பார்த்தோம்ல, நியாயமாய் விசாரிக்கிறவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். நமக்கு கிடைக்க வேண்டிய பொறுப்பு கிடைக்கலன்னா, நமக்கு கிடைக்க வேண்டிய ரெக்கக்னிஷன் கிடைக்கலன்னா சண்டை போடக்கூடாது. என்ன பண்ணணும்? தாவீதை மாதிரி பேசாமல் இருக்கணும். கர்த்தருடைய நேரம் வரும். புரிஞ்சா? ரைட். இதான் ரெண்டாவது அபிஷேகம். அப்போ ஒன்லி யூதாக்கு தான் ஏனாராம் ராஜாவாகிறான். இஸ்ரவேலில் இன்னொருத்தர் இருக்கார். யார்? இஷ்போஷேத். இப்போ டிஷும் நடக்குது தாவீதுக்கும் பெஞ்சமினுக்கும். உடனே அந்த இஷ்போஷேத் மரித்து போகிறார். ஹி வாஸ் மர்டர். அவர் கொன்று போடுறாங்க. இப்போ மூன்றாவது அபிஷேகம் 2 சாமுவேல் 5:3. தாவீதை டும் இஸ்ரவேலின் ராஜாவா. அப்போ தாவீதுக்கு எத்தனை அபிஷேகம்? 3 அபிஷேகம். ரைட், ஓகே. இப்போ ராஜா வைக்காரு, நிறைய காரியங்கள் பண்ணார். அப்படியே க்ளோரி வருது, விக்டரி. 6, 7, 8 பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பெட்டி கொண்டு வராங்க. கர்த்தருடைய பெட்டி கொண்டும்போது முதல்ல நான் பாஸ் ஆகிடுது, 2வது பாஸ் ஆகிடுது. அப்புறம் 2 சாமுவேல் எழுதிக்கிடுங்க. 2 சாமுவேல் 24 அதிகாரங்கள். 2 சாமுவேல் 24 அதிகாரங்கள். 1 முதல் 10 வரை, 1 முதல் 10 வரை ராயல் பீரியட். ஓஹோ பீரியட், ராயல் பீரியட். 11 முதல் 24 வரை இங்கிலீஷில் எழுதிக்கிடுங்க, தமிழ் எப்படி எழுதுறதில்ல, டர்மாயில் பீரியட். டர்மாயில்னா இல்லையா? வேதனையான கடுபடு. இங்கிலீஷில் கடுபடு, ஹிந்தியில் கடுபடு. ஆனால் கஷ்டமான நாட்கள். ஐயா சொன்னதான் கரெக்டு, வேதனையான நாட்கள். 1லேருந்து 10 வரை என்னது? ஓஹோ ராயல் பீரியட். 11லேருந்து 24 வரை என்னது? டர்மாயில். அது எழுதிங்க, ராயல் டர்மாயில் அப்படின்னு வருது. எதுகை மோனை ராயல் டர்மாயில் போட்டு ப்ராக்கெட்டில் ஐயா சொன்ன மாதிரி வேதனையான நாட்கள் எழுதி. இது என்னன்னா 11 என்ன நடக்கும் சொல்லுங்கள், யாருக்கும் ஞாபகம் இருக்கா? 2 சாமுவேல் 11 என்ன நடக்கும்? ஹார்ட் டிஸ்கில் யாருக்கா தெரியும்? மம்மி குக்கிங். இனி மம்மி குக்கிங் அப்படி தெரியலன்னா பைபிள் திறந்து சொல்லுங்கள், இது சாக்லேட் கிடையாது. 2 சாமுவேல் 11 என்ன விஷயம்? பெத்சேபா. அந்த 11ஆம் அதிகாரம் வந்த உடனே இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் அவங்க பிள்ளைங்க ஸ்னேக் அண்ட் லேடர் விளையாடும்போது 99 என்ன வரும் ஞாபகம் இருக்கா? ஸ்னேக் அண்ட் லேடர் அப்படி 99 வந்தோடனே என்ன ஆகும்? பாம்பு என்ன குந்துரும்? 3 குந்துரும். அதான் 11ஆவது அதிகாரம். அப்போ 11ஆவது அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரை பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் ஸ்பைரல் டவுன். நிறைய பேர் பின்னாடி இருக்காங்க, நீங்கள்லாம் முன்னாடி வந்தால் நல்லா கேட்கலாம். நான் அங்கே வர முடியாது, பரவாயில்ல. இப்படி சிதறடித்து போய் இருக்கிறீங்க இசையர்கள் மாதிரி. ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா அழகாக டீச் பண்ணலாம். இனியும் நேரம் ஆயிடுச்சு. 11ஆம் அதிகாரத்துக்கு பிறகு பத்சேபா காரியத்துக்கு பிறகு குடும்பத்தில்
சகோதர சகோதரிகளுக்கு, சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நடக்கக்கூடாத காரியம் நடக்குது. இனி அப்சலோம் வந்து அப்பனை வெட்ட வரார், கொலை செய்ய வரார், விரட்டி விட்டுறான். பாம்போல தாவீது வெளியே ஓடுறார். கோலியத்தெல்லாம் கொன்ன தாவீது சின்ன பையன், அவன் மகன் அப்சலோம் வந்து பயந்து ஓடுறார். அடிச்சிருக்கலாம், அடிக்கல அவர். அதுக்கு பேர் தான் ஆகே ஆகே தாவீது பீச்சே பீச்சே சவுல் இல்லை, பீச்சே பீச்சே அப்சலோம். எது ரொம்ப மோசம் சொல்லுங்க? ஆகே ஆகே தாவீது பீச்சே பீச்சே சவுல் ரொம்ப பரிதாபமா? ஆகே ஆகே தாவீது பீச்சே பீச்சே மகன் அப்சலோம் பரிதாபமா? சொந்த மகனே. இதுதான் தாவீது. ஸோ என்ன சொல்ல விரும்புகிறேன்னா தாவீதை பற்றி நிறைய எழுதியிருக்கு. 40 அதிகாரம், 39 அதிகாரம் வரும். இந்த எல்லா அதிகாரத்துலேயும் இது நிறைய பேர் தெரியாது, அதனால உங்களுக்கு சொல்லித்தாரேன். தாவீதை பற்றி ஸ்டடி பண்ணிங்கன்னா 40 அதிகாரம் இருக்கும் சார். அதில் 6 அதிகாரத்தில் தான் ஓன்னு இருக்கார். வாழ்க்கையே தாவீதுக்கு கஷ்டமான நாட்கள், மரண இருளின் பள்ளத்தாக்கு தான் தாவீதுக்கு. கோலியத்தை கொன்னா நல்ல காரியம், முதல்ல இவன் விரட்டுறான், ராஜாவாகிறான். அதுவும் இஸ்ரேலுக்கு ராஜாவாகலை, யூதாக்கு மட்டும் ஆகிறான், இஸ்ரேலுக்கு ராஜா ஆகிறான். கர்த்தருடைய பெட்டி கொண்டு வரான், அங்கே 2 பேர் இறந்து போகிறாங்க, 2வது கொண்டு வரான். ஓகே, ஆலயம் கட்டணும்னு விரும்புகிறான். ஆண்டவர் வேண்டான்னு சொல்கிறாரு. நீ ஆனால் உனக்கு நல்ல ஒரு காரியத்தை கொடுக்குறேன்னு சொன்னார். டேவிடிக் கவர்லன், தாவீதோட உடன்படிக்கை நல்லது. அதுக்கப்புறம் நல்ல வெற்றி வருது. ஆனால் அந்த ராஜாக்கள் யுத்தம் பண்ண போகிற ஸ்ப்ரிங்னு வரும், அந்த வசந்த காலத்தில் ராஜாக்கள் யுத்தம் போகிற நாட்களில் துரை வீட்டிலே இருந்துட்டார். அதுக்கப்புறம் புஷ்ஷின்னு விழுந்து ஒன்றுன்னா கஷ்டம் எல்லாம் போதாதுன்னு கடைசியில் வேற கத்துறேன்னு எனக்கு பட்டயம்னு சொன்னவர் மக்களை என்றார். மிலிட்ரி எத்தனை பேர் இருக்காங்க, எனக்கு ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது, இந்த பேங்க் பேலன்ஸ் எண்ணுவோம்ல, இப்போ எவ்வளோ மீதி இருக்குது அந்த மாதிரி அவரை எண்ணிட்டார். அப்போ கர்த்தர் தண்டிக்கிறார். ஸோ என்ன சொல்ல வரோம்னா, வாழ்க்கையே கஷ்டப்பட்டோம். ஆனால் தாவீதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள காரியம் இது. நீங்கள் சொல்லணும், பைபிள் திறக்கக்கூடாது. சங்கீதம் 34:1 பைபிள் திறக்கக்கூடாது. கர்த்தரினால் ஆமாம். அதாவது வாழ்க்கையில் கஷ்டம் வரும், கேட்டிங்களா? நல்ல ஜீசஸ் ஓன்னு இருந்தாலும், பாஸ்டர்னு இருந்தாலும், சர்ச்சின்னு இருந்தாலும், இயேசுவேன்னு சொன்னாலும், உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டு. ஆனால் இவை எல்லாவற்றையும் மத்தியில் நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது தான் கொஸ்டின். 3 விதமான விசுவாசிகள் இருக்காங்க. 3 விதமாக நீங்கள் எந்த டைப்னு பார்த்துக்கிடுங்க. நம்ம சபையிலையும் இருக்காங்க, எல்லா சபையிலையும் இருக்காங்க. நம்பர் 1, இது அடிக்க மாட்டேங்குது, தட் இஸ் கால், இது கொடை. இவங்க பேர் வந்து நல்ல கால கிறிஸ்தவர்கள். கொடை நேராக இருக்கு பார்த்தீங்களா? நல்ல கால கிறிஸ்தவர்கள். நல்ல குட் வெதர், இங்கிலீஷ் சொல்கிறேன், குட் வெதர் கிறிஸ்டியன். குட் வெதர் கிறிஸ்டியன் தான் வாழ்க்கையில் எல்லாம் நல்லா இருக்கும், உடனே அவங்க சந்தோஷம், கோயிலுக்கு வந்துடுவாங்க, சர்ச்சுக்கு வந்துடுவாங்க, வந்து சாட்சி, எனக்கு ஒரு சாட்சி இருக்குது, எங்கள் பிள்ளைக்கு அது கிடச்சிட்டு, அட்மிஷன் கிடச்சிட்டு, நாங்கள் ஒரு கார் வாங்கியிருக்கோம், நாங்கள் வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னு கிறிஸ்டியன் வந்து பெருமையாக சொல்லிடுறது. இவங்களுடைய பேர் என்னது? குட் வெதர் கிறிஸ்டியன், நல்ல கால கிறிஸ்தன். நல்லா இருந்ததுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது ஒரு கேட்டகரி, அவங்க பேர் மழை பெய்யலை, கொடை எப்படி இருக்குது கீழே, பஞ்சம் பசி பட்டினி, மழை இல்லை. பேட் வெதர் கிறிஸ்டியன். பேட் வெதர்லாம் என்னது? கெட்ட காலம். பயாப்சி எடுத்துட்டாங்க, கேன்சர் பாசிட்டிவ், கோவிட் வந்துச்சு, பிள்ளைகள் வீட்டில் ஃபெயில் ஆயிடுச்சு, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, நிறைய பிரச்சனை வந்த உடனே அப்போ சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. பாஸ்டர் எங்களுக்கு ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். நல்லா இருக்கும்போது கன்னியாகுமரி போயிடுவாங்க, கொடைக்கானல் போயிடுவாங்க, ஊட்டி போயிடுவாங்க. நல்லா இப்போ காலம் கெட்டு போச்சு, உடனே பாஸ்டர். இவங்களுடைய பேர் என்னது? பேட் வெதர் கிறிஸ்டியன். ஆனால் 3வது கேட்டகரி வந்து தாவீதுக்கு நல்ல காலமும் இருந்துச்சு,
கெட்ட காலம் இருந்துச்சு. ஆனால் அவன் என்ன சொன்னான்? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அந்த பாட்டு ஒரு லைன் பாடுவோமா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாக போய் நான் பாடுவேன். பாடுவோமா சேர்ந்து? ஏன்னா பல ஒரே டோனில் பாடுவோம். ஆரம்பி. இது நம்ம நீங்கள் எடுக்கிற ஒரு கமிட்மெண்ட், நீங்கள் எடுக்க இந்த முடிவு நாளில் எடுக்கிற அர்ப்பணம். ஆண்டவரே, என்னுடைய தாவீதை பற்றி படிக்கும்போது 3 முறை அபிஷேகம் பெற்ற தாவீதுக்கு இந்த கஷ்டம் சுவாமி. ஆண்டவரே, அடியனும் கஷ்டம், ஆனாலும் கர்த்தாவே, எந்த சிச்சுவேஷன்லையும் எந்த நேரத்திலும் எனி சிச்சுவேஷனில் ஆண்டவரே, நான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அப்படி ஒரு சிறிய தீர்மானம் எடுத்தோம்னா அது நம்ம வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதமாய். ஆண்டோட கேட்க முடியாது, ஆண்டோட எனக்கு நல்ல காலம் மட்டும் கொடு சுவாமி அப்படின்னு கொடுத்தா கேட்டிங்கன்னா நீங்கள் இம்மெச்சூர்ட் பிலீவர்னு அர்த்தம். அப்படி ஜோம் பண்ணிங்கன்னா நீங்கள் இம்மெச்சூர்ட் பிலீவர். ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும்னா, ஆண்டவர் உமது சித்தத்தின்படி என்னை நடத்தும். ஆண்டவரே உமது, நமக்கு ஆண்டவருக்கு ஒரு நாளும் சஜஷன் கொடுக்காதுங்க. நிறைய பாடல்களில் வரும், அதெல்லாம் என்னை பொறுத்தவரை சரியில்லை. அதெல்லாம் நிறைய பாடல்களில் ஆண்டவருக்கு சஜஷன் வரும். ஆனால் இந்த வேத புத்தகத்தில் அறிஞ்சு படித்து குடித்தவங்க ஆண்டவருக்கு சஜஷன் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவருக்கு நம்ம சஜஷன் கொடுக்கணுமா? வேண்டுதல் செய்யலாம், வேண்டுதல் செய்யலாம். ஆண்டவரே ஆசீர்வதியும், என் பிள்ளை படிக்கணும், என் பிள்ளை பாஸ் ஆகணும், ஆண்டவர் எனக்கு அது வேணும், எனக்கு இதெல்லாம் வேண்டுதல். ஆனால் ஆண்டவர்கிட்ட இப்படி செய்யும் சுவாமி, அப்படி செய்யும் சாமி, இப்படி ஒரு வீடு தாரும் சாமி அப்படின்னு ஆண்டவருக்கு நம்ம என்னையை பொறுத்தவரை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியல, நான் எங்கேயுமே சொல்லுவேன், ஆண்டவருக்கு நம்ம சஜஷன் கொடுக்கக்கூடாது. ஒரு முதிர்ந்த ஒரு விசுவாசி அங்கேருந்து நமக்கு வாங்கணும். ஆண்டவரை நீர் வழி நடத்தும். நீ என்ன நினைக்கிறீங்க? நீர் வழி நடத்துங்கிறது நல்ல பிரேயரா? ஆண்டவரை நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், அதை நீர் ஆசீர்வதியும்னு சொல்கிறது பெட்டரா? ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பிளானே கொடுத்துட்றாங்க ஆண்டவருக்கு. ஆண்டவர் இப்படி 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 இருக்கட்டு, இப்படி 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 இருக்கட்டு, இப்படி 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 இருக்கட்டு தாரும் சுவாமி, அப்புறம் நீர் வல்லவர், நீர் நல்லவர் அப்படின்னு நிறைய பாடல்கள் வேறு இருக்குது. அந்த பாடல்கள்லாம் சொல்லி நீர் அதை மாதிரி என்ன நடத்தும்? இல்லை, அதான் அந்த வேத புத்தகத்தை நல்லா படிச்சுக்கணும். நான் சொல்கிற நிறைய காரியங்கள் உங்கள்ட்ட நிறைய பேருக்கு பிடிக்காது. ஒரு வேளை அடுத்த தடவை கூப்பிட மாட்டீங்க. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், நீண்ட பாதைன்னு சொல்கிறேன், கஷ்டமான காலம் வரும்னு சொல்கிறேன். ஆனால் இதான் சத்தியம், இதுதான் சத்தியம். அவர் நம்மளை நடத்திட்டு தாவீதை அழகாக நடத்தினார். அதே தாவீதின் வம்சத்தில் தான், ஆசீர்வதிக்கப்பட்ட தாவீதின் வம்சத்தில் தான் யார் வர்றார்? இயேசு கிறிஸ்து வரார். நம்ம தாவீதை மாதிரி இருந்தோம்னா இயேசுவின் பிள்ளைகள் நிறைய வருவாங்க. நம்ம தாவீது மாதிரி இருந்தோம்னா இயேசுவின் பிள்ளைகள் நிறைய பேருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கலாம். இனி சாலமோன் அடுத்து வந்துட்டோம். சாலமோனுக்கு 3 தரிசனங்கள், சரிங்களா? அது ஸ்லைடில் வரும், WWன்னு இருக்கும். முதல்ல அவன் வெல்த் கேட்பான். வெல்த்னு என்னது? வெல்த்து, ஐஸ்வர்யம். தேங்க்யூ. ஐஸ்வர்யத்தை கேட்பான். ஐஸ்வர்யம் கேட்க மாட்டான் சார், தப்பாக சொல்லிட்டீங்க. ஞானத்தை கேட்பான். W ஃபார் விஸ்டம், ஞானத்தை கேட்பான். கர்த்தர் ஞானத்தையும் கொடுப்பாரு, ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பாரு. W ஃபார் விஸ்டம், W ஃபார் வெல்த். ஆனால் இதை வாங்கிட்டு தூரமாக போயிடுறான். இதை வாங்கிட்டு தூரமாக போயிடுறான். உடனே கர்த்தர் அன்பானவர், நமது தேவன் அன்பான தேவன். போ சாலமோன் போ, எக்கெடுங்கட்டு போ அப்படின்னு விடலை. மறுபடியும் தரிசனமாகி செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாரு. யோனாக்கு 2வது சான்ஸ் கொடுத்தாருல்ல. யோனாக்கு என்ன கொடுத்தாரு? 2வது சான்ஸ்.
நம்ம ரெண்டாவது சான்ஸ் கொடுத்தோன்னே கேட்கல. ம் ம் நீ என்ன வேணாலும் சொல்லும், நான் வந்து இத்தனை மனைவி வச்சுக்கிடுவேன், ஒவ்வொருத்தருக்கு ஒரு இந்த அப்படியே போய் மதுரையில் போய் மீனாட்சி அம்மனுக்கு ஒரு கோயில், அப்படியே பழனி போய் முருகனுக்கு ஒரு கோயில். அதான் யாரு இல்லை. அதனால அவன் வந்து ஹி வெஞ்சவே. கர்த்தர் வார்னிங் கொடுக்குறார். செகண்ட் டபிள்யூ வந்து வார்னிங். அதை கேட்கவே இன்னும் தூரமாக போயிட்டான். அப்போ தேர்ட் சான்ஸ், திருப்பி மூன்றாவது தரிசனத்தை சொல்றாரு. இதே உன் பொழைப்பா போச்சு. இது ESV இங்கிலீஷ் பைபிளில் திஸ் ஹாஸ் பீன் யுவர் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே தாங்காது, உன்னுடைய தேசம் ரெண்டாக பிரிஞ்சிடும். சவுலும் தப்பு பண்ணான், தாவீதும் தப்பு பண்ணான். ஆனால் சாலமன் தப்பு பண்ணும்போது கர்த்தர் ரொம்ப கோபப்பட்டார். புரிஞ்சுங்களா? உடனே தேசத்தையே ரெண்டாக பிரிச்சிட்டார். ஓகே, இவ்வளோ தெரிஞ்சா போதும். இனி 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள், 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள். நிறைய காரியம் பார்த்துட்டோம். இப்போ வந்து ராஜாக்கள் புஸ்தகம் இப்போ நம்ம படித்தது எல்லாமே வீடியோவில் பார்ப்போம், பிபிடியில் பார்ப்போம். ராஜாக்கள் புஸ்தகத்தை கற்றுக்கொள்வது எப்படி, அதுக்கு ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். சரி, இதை காமிச்சிட்டோமா டக்கு டக்கு டக்குன்னு ரைட் பார்த்துக்கோங்க. 1 சாமுவேல் SSD சாமுவேல் சவுல் தாவீது. சவுலுக்கு 2 காரியங்கள், செலெக்ஷன், ரிஜெக்ஷன். அதான் நீட்டு பாஸு, MBBS ஃபெயிலு. நீங்கள் பைபிள் காலேஜில் போனீங்கன்னா நீட்டு பாஸ்ன்னு எழுதிடுறீங்க, உங்களே ஃபெயில் ஆக்கிடுவோம். அங்கே எழுத வேண்டியது செலெக்ஷன், ரிஜெக்ஷன். அடுத்து தாவீதுக்கு 3 அபிஷேகங்கள். 1 சாமுவேல் 16, 13, 2 சாமுவேல் 2, ரைட். இனி சாலமோனுக்கு, இது யாரு? சாலமன் தெரியுதா? சாலமனுக்கு 3 தரிசனங்கள். விஸ்டம் கேட்பான், விஸ்டமும் கிடைக்குது, வெல்த்தும் கிடைக்குது. ஆனால் கர்த்தரை விட்டு தூரமாக போயிடுறான். உடனே கர்த்தர் வந்து எச்சரிக்கை கொடுக்குறாரு, அதுலேயும் தேரலை. 3வது வந்து கோபாக்கினை வருது. 11 ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்த கை கொள்ளாமற் போனால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். அப்புறம் ராஜ்யம் 2ஆக பிரிந்தது. இப்போ தேசம் 2ஆக பிரிஞ்சிச்சு. வடதேசம், தென் தேசம். இது வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, குயிக்காக வாசித்து விட்டுறேன். 5 வடதேசம் நீங்கள் சொல்கிறீங்களா, நான் இடது பக்கம் சொல்லுவேன், நீங்கள் வலது பக்கம் சொல்லணும். வடதேசம் 5 வம்சங்கள் சொல்லுங்க. தென் தேசம் 2 தீர்க்கதரிசிகள், தலைநகர் சமாரியா, அனைவரும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாத ராஜாக்கள். கிமி இன்னும் நிறைய இருக்குது. கிமு 721 முதல் வீழ்ச்சி, அசீரியர்கள் சிறைப்பிடிப்பு, திரும்பவில்லை. ஆமாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் இருக்குது, உங்களுக்கு நோட்ஸில் வருது. ஐயா நோட்ஸ் அனுப்புவாங்க, அந்த நோட்ஸில் வருது, இங்கிலீஷில் இருக்குது இல்லைங்களா. 2வது ஸ்லைடு மிஸ் ஆயிடுச்சு. ரைட். இப்போ ராஜாக்கள் படிக்கலாம். ரைட், இப்போ வருது. ரைட், நேற்றுள்ள நோட்ஸில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ராஜாக்களின் காலத்தை 3ஆக பிரிக்கலாம். சொல்லுங்க, முதல்ல என்னது? ஒரே நாளில் மறந்துட்டீங்களா? ராஜாக்கள் காலத்தை 3 விதமாக பிரிக்கலாம். நம்பர் 1, ஆமாம் அவங்களுக்கு தான் சாக்லேட். நீங்கள் எல்லாம் 3 இருக்கீங்க. நோட்டு பார்த்து சொன்னீங்களோ? நோட்ஸ் பார்த்து சொன்னீங்களோ? ஹார்ட் டிஸ்க் நோட்ஸ் பார்த்து சொன்னீங்களா? சரி, சாக்லேட் கொண்டுட்டேன். ஹார்ட் டிஸ்கில் சொல்லணும். ஹார்ட் டிஸ்க் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது?
ஐக்கிய ராஜ்யம். ரெண்டாவது பாயிண்ட் பிரிக்கப்பட்ட ராஜ்யம். மூணாவது யூதாமா. ஐக்கிய ராஜ்யம் இப்போ நோட்ஸ் பார்த்தான்னு சொல்லுங்க, ஒன்றும் இல்லை. ஐக்கிய ராஜ்யம் எங்கிருந்து எங்கே வர? ஓகே. பிரிக்கப்பட்ட ராஜ்யம் 11லிருந்து 17 வரை. 17 என்ன நடந்ததுன்னா அவங்க அசீரியாவுக்கு போயிட்டாங்க. அடுத்து மூன்றாவது பிரிவு இப்போ சவுண்ட் இல்லை, யூதா மட்டுமே. அது வந்து 2 ராஜாக்கள் 18லிருந்து 25 வரை. சரியா? ஓகே. இப்போ நம்ம பைபிளை திறந்து 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் படிக்கும்போது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்படி திறப்போம், பைபிள் படிக்க போகிறேன், ராஜாக்கள் படிக்கணும் சொல்லி படிப்போம். அப்படி படிப்போம். அப்படி ஒரு இஸ்ரேல் ராஜா வருவார். அப்படி படிச்சுட்டு ஒரு யூதா ராஜா வந்துடுவார். அப்படி ஒரு யூதா ராஜா படிப்போம், ஒரு இஸ்ரேல் ராஜா வந்துடுவார். தலைவலி வந்துடும். என்னடா நாளைக்கு படிக்கலாம், மண்டபத்தில் வந்துட்டு இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு இஸ்ரேல் ராஜா வராரு, அப்படி ஒரு யூதா ராஜா வராரு. இது என்ன, இது யூதா ராஜா வராரு, இஸ்ரேல் ராஜா வந்துடுறாரு. நாளைக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் வச்சுட்டோம். அதனால் நம்ம பைபிள் எப்படி இருக்கு? சுத்தமாக இருக்கு. அதனால் என்ன ஆயிடுச்சு? சுத்தமாக ஆயிடுச்சு. இப்போ எப்படி படிக்கணும்னா, ராஜாக்களில் வந்து ஒரு 2 ஃபார்முலா சொல்கிறேன், சரிங்களா? சரி, 2 தம்பி வாங்கலாம். தம்பி, இன்னொரு தம்பி இருக்கானா? வாங்க. வாங்க வாங்க. எப்பவுமே ஹைட்டாக இருக்கவங்க இஸ்ரேல் பிரிவு, 2மே ஒரே ஹைட்டாக இருக்குது. பரவாயில்ல. இவர் பிளாக் ஷர்ட் போட்டுக்கிறாரு, இஸ்ரேல் வைக்கிறோம். இவர் வந்து இஸ்ரவேல் ராஜா, இவர் வந்து யூதா ராஜா. சரிங்களா? இவர் வந்து இஸ்ரவேல் ராஜா, இவர் வந்து யூதா ராஜா. இந்த மெத்தடில் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. அதாவது பைபிளில் வந்து ஒரு ராஜாவை அறிமுகப்படுத்தும் போது இப்படி அனுப்ப மாட்டாங்க, காட்வின் ராஜா ஆகிட்டாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. தம்பி பேர் என்ன? டேவிட். இவன் மட்டும் அப்போ யூதா விட்டுருமோ? இவனை யூதா விட்டுரும். உன் பேர் எல்லாம் ஒரே சாமியெல்லாம் இருக்குது. சரி, பரவாயில்ல. தாவீது வந்து யூதா, இவர் வந்து இஸ்ரவேல். அப்போ ஒரு இஸ்ரவேல் ராஜாவை பற்றி சொல்லும்போது இப்போ பேர் மாற்றிடுவோம்ல. இவர் பேர் வந்து பாஷா, இஸ்ரவேல் பேர் பாஷா. இவருக்கு பேர் வந்து ஆசா. அப்போ இந்த பாஷாவை பற்றி சொல்லும்போது பாஷா ராஜா வைத்தாரு அப்படின்னு இருக்காது பைபிளில். சிலை கட்டிடுங்க. ஒரு ராஜாவை அறிமுகப்படுத்தும் போது 4 சி ஞாபகம் வச்சுக்கணும். புரிஞ்சுங்களா? இதெல்லாம் எந்த புத்தகத்துலையும் கிடையாது, எந்த பைபிள் காலேஜும் இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டோம். இந்த சி கிடையாது. வெப்சைட்லேயும் 4 C மட்டும் ஒன்றும் வராது, கடற்கரை தான் வரும். சீனா இது மக்களுக்கு எளிமையாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை. ரைட். முதல் சி வந்து கான்டெம்பரரி. கான்டெம்பரரினா சமகால. சரிங்களா? அப்போ ஆசா யூதாவில் ராஜாவாக இருக்கும்போது 3ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலிலே பாஷா ராஜாவானான். ஸ்ரீ மம்தா பானர்ஜி அவர்கள் கல்கட்டாவில் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டராக இருந்தார்கள். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதான் எப்படி சொல்லுவாங்க, சமகால என்னமோ. 2வது சி வந்து கேலண்டர். அப்படி சொல்லிட்டு இவர் எத்தனை நாள் ஆட்சி, அவருக்கு வயசு இல்லை, அவர் எத்தனை ஆண்டுகள் எத்தனை வருஷம் ஆண்டு கொண்டார். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் வந்து கேரக்டர். கர்த்தரின் பார்வையில் என்ன செஞ்சார், ஜனங்கள் பத்தியில் இல்லை. ஜனங்கள் கமிட்டி என்ன சொன்னாங்க, ஜனங்கள் என்ன சொன்னாங்க, அந்த மூப்பர்கள் என்ன, அது இல்லை. கர்த்தரின் பார்வையில் என்ன செஞ்சார்.
4வது வந்து தலைநகரம். தலைநகரம் அதாவது ஒரு இஸ்ரவேல்னா, நீங்களே சொல்லுங்கள், இஸ்ரவேலுக்கு தலைநகரம் என்னது? இன்னொன்று சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? திர்சா. திர்சா. அப்போ திர்சாவிலே பாஷா, திர்சாவிலே அப்படின்னு வந்தா ஓ இஸ்ரேல் ராஜா. எருசலேமிலே அப்படின்னா என்ன ராஜா? யூதா ராஜா. அப்படி தெரிஞ்சு. அப்போ நீங்கள் தம்பிங்க ஒரு விஷயம், அந்த 4 சி என்னெல்லாம் சொன்னுங்க. ஹார்ட் டிஸ்க்கு பார்க்காதுங்க. முதல்ல என்னது? சமநிலை தான் கரெக்டா? சமநிலை. ஓகே. 2வது கேலண்டர்னு என்னது? எத்தனை வருஷம். 3வது கேரக்டர் அப்படின்னா என்னது? கத்தைன்னு பாருங்க. 4வது ஆமாம், சரி. உட்காந்துக்கிறீங்களா? ஸோ இதை வந்து வாசிக்க போகிறோம் நம்ம. வாசிங்க, டக்கு டக்கு சிஸ்டர் வாசிங்க. ஆமாம், இதில் 4 சி வந்துடுச்சு. முதல்ல என்ன இருக்குது? ஆசா பாஷா. அப்புறம் கேபிட்டல் திர்சா. எத்தனை வருஷம்? 24 வருஷம். கேரக்டர் பொல்லாப்பு. இன்னொன்று வாசிங்க. அப்போ இப்போ புரிஞ்சுங்க, இதே மாதிரி தான் எல்லா இஸ்ரவேல் ராஜாக்கும் வரும். எக்ஸப்ட் 1 2 ராஜாக்கள் இந்த பாணியில் வராது. பெரும்பாலும் மோஸ்ட்லி 18 ராஜாக்களுக்கும் இதே பாணியில் இந்த 4 சிங்கம் வரும். புரிஞ்சுங்களா? படிக்கிறது ஈஸி பார்த்தீங்களா? இதே மாதிரி படிச்சு. இனி ஒரு யூதா ராஜாவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னது பார்த்து சொல்லுங்கள். இல்லை வாசிக்க வேண்டாம். யூதா ராஜாவுக்கு என்ன வித்தியாசம்? என்னது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்? ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்திருக்கு யூதா ராஜாக்கு. என்னங்க? தாயின் பெயர் யார் சொன்னா? உங்களுக்கு தாய் கொடுத்துருவோம். தாயின் பெயர் இல்லை, ஒரு யூதா ராஜாவை பற்றி சொல்லும்போது தாயின் பெயர் வரும். இஸ்ரவேலின் ராஜாவை பற்றி சொல்லும்போது தாயின் பெயர் வராது. இன்னொரு பார்ப்போம். இதில் பாருங்க, ஃபுல்லாக வாசிக்க வேண்டாம். கடைசி லைனில் என்ன இருக்குது? அவன் தாயின் பெயர் எருசாள். அப்போ அப்படி நீங்கள் பைபிள் படிச்சிங்கன்னா இஸ்ரவேல் ராஜாவுக்கு தாயின் பெயர் வராது, யூதா ராஜாவுக்கு தாயின் பெயர் வரும். அப்படி வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. டைம் இருந்தால் நான் சொல்கிறேன். இப்போ புரிஞ்சுதா? இன்னும் ஒரு பாயிண்ட். இந்த ராஜாக்கள் புஸ்தகத்தை படிக்கிறது ரொம்ப ஈஸி. ராஜாக்கள் புஸ்தகத்தை படிக்கிறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஒரு சாண்ட்விச் ஃபார்முலா கொடுக்குறேன். ஓகே, இது சாண்ட்விச், சரிங்களா? ஒரு சாண்ட்விச் பாணியில் பைபிள் 1 ராஜாக்கள் ஒரு பைபிள் கொடுங்க. ஒரு பைபிள், ஏதாவது ஒரு பைபிள் கொடுங்க. இந்த மாதிரி பைபிள் இருக்கா? சரி, ஒரு ஆள் இந்த 2 புக்கு கொடுங்கம்மா. நோட்டு, இந்த நோட்டு, இந்த நோட்டு 1 2. வெரி குட், ரைட். இப்போ பார்த்துங்க, இது ஒரு சாண்ட்விச். சாண்ட்விச் தெரியுமில்ல? சாண்ட்விச்சில் மேலே என்ன இருக்கும்? ப்ரெட்டு. கீழே என்ன இருக்கும்? ப்ரெட்டு. இடையில என்ன இருக்கும்? என்னமாச்சு இருக்கும். இது வந்து ஆம்லேட் சாண்ட்விச். 2 ஆம்லேட் இருக்கு. E1 E2 சொல்லுங்க. எக் 1 எக் 2 டபுள் ஆம்லேட். அப்போ இது ஒரு சாண்ட்விச். சாண்ட்விச்சில் என்ன இருக்கும்? மேலேயும் ப்ரெட்டு, கீழையும் ப்ரெட்டு, நடுவில் 2 ஈ. இதே மாதிரி தான் ராஜாக்கள் புஸ்தகம். அப்படி பைபிள் திறந்தோம்னா சாலமன் ராஜா வருவார். சாலமன்
அப்போ ராஜாக்கள் புஸ்தகத்தில் சரியாக கேட்டுடுங்க, ராஜாக்கள் புஸ்தகத்தில் ஆரம்பமும் ராஜா, முடிவும் ராஜா. முதல்ல ராஜா ராஜா ராஜா, முடிவும் ராஜா ராஜா ராஜா. இடையில 2 ஈ. 1 ராஜாக்கள்ல ஒரு ஈ, ஏ ஏ இங்கிலீஷில் ஈ. ஒரு தீர்க்கதரிசி ஈ. யாரு? 1 ராஜாக்கள்ல எலியா. 2 ராஜாக்கள்ல ஒரு ஈ. அதுக்கப்புறம் ராஜா. அப்போ மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப ஈஸி பார்த்துருங்க. இந்த பாணியில் படிச்சிங்கன்னா அப்படி ராஜாவை திறந்தோம்னா சாலமன், அப்படி பார்த்தோம்னா சாலமன் 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 பிடிச்சிக்கோமா, சாலமன் சாலமன் சாலமன். அப்புறம் ராஜா ராஜா ராஜா. 17ஆம் அதிகாரத்தில் எலியா வந்துடுவார். யார் வந்துடுவா? எலியா. அதுக்கப்புறம் ஒரு ராஜா இருப்பார் ஆகாபு. ஆனால் ஹீரோ யார்? எலியா. அப்புறம் எலியா 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 எலியான்னு பார்த்துக்கா 22 வசனம் அதிகாரம். இதுதான் 1 ராஜாக்கள். இப்போ 1 ராஜாக்கள் என்னது? சாலமோன், அப்புறம் ராஜா 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 ராஜா, அப்புறம் எலியா முடிஞ்சு. அப்படி 2 ராஜாக்கள் திறந்தீங்கன்னா ஒரு ராஜா இருப்பார் ஜெகோராம்னு. அவருக்கு ஒரு டிம் லைட், ரொம்ப விஷயம் இருக்காது. ஆனால் அங்கே ஹீரோ யாருன்னா எலிசா. அப்படி எலிசா எலிசா எலிசான்னு படிச்சுட்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் ராஜா 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 ராஜா. புரிஞ்சா? மறுபடியும் சொல்கிறேன், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், ஒரு சாண்ட்விச் மாதிரி. மேலேயும் ராஜா, கீழேயும் ராஜா. இடையில 2 ஈ வராங்க, தீர்க்கதரிசிகள். யாரு? எலியா, எலிசா. அப்போ பைபிள் உங்களுக்கு சார், அப்போ இப்படியே கண்ணை மூடிட்டே சொல்லிடலாம், ஓஹோ ராஜாக்கள் புஸ்தகத்தில் ஒன்றுமே இல்லை அப்படி. அப்படியே 1 ராஜாக்கள் திறந்தோம்னா சாலமன் வராரு. அப்படியே 10 ஒரு 11 வருது. அப்படியே ராஜ்யம் 2 ஆகுது. இங்கே ராஜா அங்கே ராஜா, அப்படியே வந்துகிட்டே இருக்குது. அப்படியே 17ஆம் அதிகாரத்தில் எலியா வந்துடுறாரு. அப்புறம் எலியா 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 ஆகாபு 22ஆவது முடிச்சுது. இவ்வளவுதான் 1 ராஜாக்கள். அப்படியே 2 ராஜாக்கள் வரும்போது அப்படியே எலிசா வராரு. எலிசா 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 எலிசான்னு வருது. அப்புறம் ஒரு ஜெகு வருவார், ராஜா ராஜான்னு வருது. 17ஆம் அதிகாரம், அங்கேயும் 17 இங்கேயும் 17. 17ஆம் அதிகாரத்தில் வடதேசம் அசீரியாவுக்கு அனுப்பப்படுறது. அப்புறம் திருப்பி ராஜா ராஜா, யூதா ராஜா 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 ராஜா. மனசிலாயோ? மனசிலாயி, ரைட்? இது ஈஸி மெத்தட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எளியதாக ராஜாக்களை புத்தகம். ஒரு 2 ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒன்று 4C, இன்னொன்று சாண்ட்விச். பார்த்தீங்களா? சாண்ட்விச். மேலேயும் ராஜா, கீழேயும் ராஜா. மேலே எலியா, கீழே எலிசா. அவ்வளோதான். ரைட். ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த ஈஸ்டர்லாம் முடியட்டு, சண்டே வரட்டு, ஈஸ்டர் வரட்டு முடிஞ்ச பிறகு எப்பாச்சு ஒரு முழு நாளில் நீங்கள் படிக்கணும். இந்த 3 நாள் துண்டு துண்டாக படிக்கிறோம்ல, அப்படி இல்லாமல் காலையில் 9 மணிக்கு வந்துடணும். 9 மணிக்கு உட்காந்து அப்படி 4 மணி வரை படிக்கணும். இதெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக படிச்சிங்கன்னா அதுக்கு பேர் 6 மணி நேரத்தில் 6000 வருடங்கள். அதான் எங்களோட பேர். உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன், ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். ஐயா கொடுப்பாங்க. 3 வந்துச்சு, இன்றைக்கி 3 கொடுத்தாச்சு. 6 மணி நேரத்தில் 6000 வருடங்கள். அப்படி காலையிலேருந்து அப்படி நல்ல ஒரு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே சாயங்காலம் 4 மணி 5 மணி வரை படிக்கணும். கற்றுக்கு சித்தமானால் நம்ம அப்படி படிக்கலாம். இப்போ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லித்தாரு. 9 மணி வரை. இனி அடுத்தது இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை கொஞ்சம் பார்த்துட்டு முடிச்சிடும். இன்னும் 20 நிமிஷம் இருக்குது. இனி நாளாகம் புஸ்தகம் அதோட முடிச்சிடும். 1 நாளாகமும் 2 நாளாகமும். ஒரு கேள்வி, இதுக்கு சாக்லேட் கிடைக்கும். ஆனால் பைபிள் திறக்கக்கூடாது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் பதில் சொல்லிடுவீங்க. அநேக சர்ச்சில் சொல்ல மாட்டாங்க, ஆனால் நீங்கள் சொல்லிடுவீங்க. ரைட். ராஜாக்கள் புஸ்தகத்திற்கும் நாளாகம புஸ்தகத்திற்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்ன? மறுபடியும் ஆன்சர் சொல்லிடுறாங்க. ராஜாக்கள் புஸ்தகத்திற்கும் நாளாகம புஸ்தகத்திற்கும்
உள்ள முக்கியமான வித்தியாசம் என்ன? இங்கே இருந்து யாராவது சொல்கிறீங்களா? மெல்ல சொல்லுங்கள், எல்லோரும் கேட்டுறக்கூடாது. இவங்க போனதில் வந்தாங்க. கரெக்ட் ஆன்சர். கேட்டீங்களோ? அவங்க சொன்ன கேட்கல. நீங்கள் சொல்லுங்கள். வம்ச வரலாறு 50 மார்க்கு. நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் கேட்டீங்களா அவங்க சொன்னதை? கேட்கல. நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். ராஜாக்கள் இருந்ததே தான் இதுலேயும் வருது. 51 மார்க்கு. அவங்களுக்கு 50, உங்களுக்கு 51. நீங்கள் சொல்லுங்கள். ராஜாக்களின் புஸ்தகத்திற்கும் நாளாகம புஸ்தகத்திற்கும் உள்ள முக்கியமான, நீங்கள் கிராஜுவேட் பிஹெச்டி சொல்லுங்கள். தீர்க்கதரிசியோட எச்சரிப்பு எதில் வராது? 53 மார்க்கு. இல்லை, எச்சரிப்பு ரெண்டுலேயுமே வராது, எக்ஸப்ட் 1 or 2. இந்த 4ஆம் புஸ்தகத்தில் கூடுதல் இது வராது. தீர்க்கதரிசி அங்கேயும் வராது, ராஜாலையும் வராது. ஏசாயா மட்டும் ஒரு இடத்துல வரும். ஏசாயா பேர் வரும், யோனா பேர் வரும். யோனா பேர் ஏசாயா பேர் தவிர ராஜாக்களில் வராது. ஓகே, 53. வெளியில் உங்கள்கிட்ட அம்மா நீங்கள் உள்ளுக்கு தானே இருக்கீங்க. ராஜாக்களின் புஸ்தகத்திற்கும் நாளாகம புஸ்தகத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஐயாமார்கள் சொல்லுங்கள். ராஜாக்களின் புஸ்தகத்திற்கும் நாளாகம புஸ்தகத்திற்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்ன? சரி, டைம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் சொல்கிறத அப்படியே சொல்லணும். நான் சொல்கிறத அப்படியே சொல்லணும். சரி, சொல்லுவோமா? சத்தமாக சொல்லணும். எல்லாம் பாதியில் விட்டுருவேன். சொல்லுங்கள். ராஜாக்களின் புஸ்தகத்திலும் நாளாகம புஸ்தகத்திலும் நாம் ராஜாக்களை பற்றியே படிக்கிறோம். மறுபுற ராஜாக்களின் புஸ்தகம், சத்தம் பேசுங்க. நீங்கள், நான் கத்துறேன், நீங்களும் கத்துங்க. ராஜாக்களின் புஸ்தகத்திலும் நாளாகம புஸ்தகத்திலும் நாம் ராஜாக்களை பற்றியே படிக்கிறோம். வித்தியாசம் என்னவென்றால், ராஜாக்களின் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ராஜாக்கள், யூதா ராஜாக்கள் இருவரையும் பற்றி படிக்கிறோம். இஸ்ரவேல் ராஜாக்கள், யூதா ராஜாக்கள் இருவரையும் படிக்கிறோம். ஆனால் 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 நாளாகம புஸ்தகத்திலோ நாம் யூதா ராஜாக்களை பற்றி, அது யூதா ராஜாக்களை மட்டுமே படிக்கிறோம். அப்புறம் என்னது? அதாவது 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், இதில் 41 ராஜாக்கள் இருக்காங்க. இஸ்ரவேல் ராஜா வந்துடும், அப்புறம் யூதா ராஜா வந்துடும். ஆனால் நாளாகம புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ராஜா வராது. தாவீது, ரெகோபயாம், அபிஜா, ஆசா, யெகோஷபாத், டேஷ் டேஷ் டேஷ், செதேக்கியா. பைபிள் திறக்கணுமா? டைம் இல்லை. நான் சில சமயம் சில இடங்களில் முன்னு பார்ப்பாங்க, உடனே பைபிளை திறந்துருவாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. இவர் என்ன பெருசாக சொல்கிறாரு, 4ஆம் புஸ்தகத்தில் இஸ்ரேல் ராஜா வராதுன்னு சொன்னோடனே இப்படி பார்ப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க. நீங்களும் பாருங்களா, பைபிள் தரங்க சொல்கிறேன், பைபிள் தரங்க சொல்கிறேன். 1 நாளாகமும் 1லிருந்து அது எப்படி சொல்லி கொடுத்துறேன். 1 நாளாகம் வம்சாவளின்னு யாரோ சொன்னீங்கல்ல, அங்கே யாரோ சொன்னாங்க பாயிண்ட், அது பாதி சாக்லேட் உண்டு. 1 நாளாகமத்தில் கேட்டுடுங்க. நாளாகம புஸ்தகம் ஒரு ஃபனல் மாதிரி. அந்த காலத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றுவோம்ல, அந்த காலத்தில் உங்களுக்குலாம் தெரியாது, சின்ன பிள்ளைங்களுக்குலாம் தெரியாது. ஃபனல்லாம் தெரியுமா? தெரியாதுல்ல. அந்த காலத்தில் ஃபனல் வச்சுருப்போம், ஏன்னா மண்ணெண்ணெய் ஊற்றுவோம். இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அப்போ அந்த ஃபனல் மேலே ப்ராடாக இருக்கும், பெருசாக இருக்கும். அப்படி கீழே போகும்போது எப்படி இருக்கும்? இப்படியா. அதுதான் நாளாகம புஸ்தகம். அப்போ நாளாகம புஸ்தகத்தை அப்படியே நம்ம திறந்த உடனே 1லிருந்து 10 வரை, 11 வரை, 9 வரை நிற்கிறேன், 9 வரை அப்படியே ஆபிரகாமிலிருந்து ஆபிரகாம், ஆதாமிலிருந்து ஆபிரகாம், அப்படியே ஆபிரகாம் எடுத்து யாக்கோபு, அப்படியே யாக்கோபு வந்த உடனே கவனமாக கேளுங்க. யாக்கோபு வந்த உடனே
ரூபன், சிமியோன், டேஷ் 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 டேஷ்னு எல்லாரையும் சொல்லுவார். மறுபடியும் சொல்கிறேன், முதல்ல என்னது? ஆதாமிலிருந்து ஆபிரகாம். அப்புறம் என்னது? ஆபிரகாமிலிருந்து யாக்கோபு. யாக்கோபுக்கு பிறகு என்னன்னா 12 கோத்திரம். ஒரு கோத்திரம் எழுதியிருக்கு, அது தான் ஓவரால் 12 கோத்திரம் வருது. 1 2 ரூபன், சிமியோன், லேவி, இசக்கா, டேஷ் 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 அப்படின்னு வந்து யூதா வந்துடும். தம்பி இருக்கானா? அவன் தம்பி. அப்படியே ஒவ்வொரு கோத்திரமாக சொல்லி யூதா கோத்திரம் வந்துடுச்சு. புரிஞ்சுங்களா? ரூபனை பற்றி சொல்கிறாரு, சிமியனை பற்றி சொல்கிறாரு, இசக்காரை பற்றி சொல்கிறாரு, எல்லாரையும் சொல்கிறாரு. சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு லைன், 5 வசனம், கொஞ்சம் 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 தெரியும். யூதா வந்த உடனே இவங்களெல்லாம் மறந்துடுவார். யூதா வந்த உடனே இவங்களெல்லாம் மறந்துடுவார். யூதா வந்தோடனே யூதாக்கு பெயரசு டேஷு டேஷு டேஷு, அவங்க பிள்ளைங்க டேஷு டேஷு டேஷு. அப்புறம் தாவீது வந்துச்சா? அப்போ அப்படி வந்து 10ஆம் அதிகாரம் வந்துடும். அப்புறம் 1 நாளாகமும் முழுவதும் தாவீது பற்றி பைபிள் தராங்க. தாவீது எங்கே வருவாங்க? 10 11 1 நாளாம் 10 தாவீது வருதா? 10 11 மறந்துடுச்சு. 10 வரலையா? 11 வருதா? 11 வருமே. 11 வருதா? தாவீது சரி. இனி 12:1 பார்த்தீங்கன்னா என்னது? சரி, 13:1, 14:1 அப்படி பார்த்தீங்கன்னா கடைசி வரை தாவீது. ஆமாம். அப்போ 1 நாளாகம் ஃபுல்லாக யாருக்கு கதை? தாவீது. இனி 2 நாளாகம் வாங்க. 2 நாளாகம் வந்தோடனே 1லேருந்து 9 வரை சாலமன். புரிஞ்சுங்க? இனி சாலமன் முடிஞ்ச உடனே 10 11 பார்த்தீங்கன்னா யெரொபெயாம் பேர் வரும். அதுக்கப்புறம் உங்கள் ஹோம்ஒர்க்கு வீட்டில் போய் பாருங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ராஜாக்கு பேர் வரலாம், ஆகாப். அப்படியே இஸ்ரவேல் ராஜாக்கு பேர் வந்தால் ஒரு கம்பேரிசனுக்கு வேண்டி வருமே தவிர அந்த இஸ்ரவேல் ராஜா பற்றி இருக்காது. சவுல் மட்டும் இருக்கும், இஸ்ரவேல் ராஜாக்கள் வேற. இப்போ சொல்லுங்கள், ராஜாக்கள் புஸ்தகத்திற்கும் நாளாகம புஸ்தகத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ரெண்டுலேயுமே என்னதான் இருக்குது? ராஜாக்கள் தான் இருக்குது. ஆனால் நாளாகம புஸ்தகத்தில் என்ன இருக்குது? யூதா ராஜா. மனசிலாயோ? ரைட்ஸ். இவ்வளோ போதும் இன்னைக்கு, இவ்வளோ போதும். அப்புறம் 10 நிமிஷம் இருந்தால் தீர்க்க தரிசனத்தை பற்றி 10 நிமிஷம் இருக்குது, 5 நிமிஷம் முடிச்சிடும். அது அடுத்த தடவை வந்தாலும் தீர்க்க தரிசனம் புத்தகத்தில் எனக்கு முக்கியமான கன்சர்ன் மட்டும் சொல்லிடுறேன். நம்பர் 1 ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். கரெக்டாக 9 முடிச்சிடும். முடிக்கலன்னு என்ன ஆகும்? ட்ரெயினை விட்டுருவேன். உங்களுக்கு குட் நியூஸ், ட்ரெயின் இருக்கிறதுனால கரெக்டாக முடிஞ்சிடும். என்ன சொன்னேன்? தீர்க்கதரிசி. ரைட். அதாவது பொதுவாக விசுவாசிகள், கிறிஸ்டியன்ஸ் விசுவாசிகள் தீர்க்கதரிசி புஸ்தகம்னு ஒன்று என்ன நினைப்பாங்கன்னா, ஓ தீர்க்கதரிசி உடனே வெளிப்படுத்துதலுக்கு போயிடுவாங்க. ஓ சகரியா, ஓ தானியல், ஓ ஏசாயா, ஓ தீர்க்கதரிசி புஸ்தகம்னே. ஓ தீர்க்கதரிசினா யாரு அப்படின்னா, பொதுவாக மக்களுடைய எண்ணம் வெகு நாட்களுக்கு பிறகு நடப்பதை சொல்ல போகிறாரு. இயேசு பிறந்தாரு, வெகு நாட்கள் பிறகு இயேசு பிறக்கிறாரு, அதை சொல்கிறாரு. அப்புறம் வெகு நாட்கள் பிறகு வெளிப்படுத்தல் விசேஷம் வருது, உலகம் அழிய போகுது. அப்போ தீர்க்கதரிசி என்ன சொல்ல வந்தாங்க? வெகு நாட்களுக்கு. இது தவறு. இது வந்து 10% தான். ஏசாயா புஸ்தகத்திலிருந்து மல்கியா புஸ்தகத்தை வர அப்படியே கரைச்சி குடிச்சிங்கன்னா சரியாக கேட்டுருங்க. தீர்க்கதரிசிகள் நீண்ட நாட்களுக்கு பின் நடக்க வேண்டிய காரியத்தை கூற வரவில்லை. மறுபடியும் சொல்கிறேன், தீர்க்கதரிசிகள் நீண்ட நாட்களுக்கு பின் நடக்க வேண்டியவை கூறவில்லை. ஆனால் தீர்க்கதரிசிகள் அந்நாட்களிலே, அதாவது ராஜாவின் நாட்களிலே, அவர்கள் சமய நெறிகளில்
தவறிய போது, ஆண்டவரை விட்டு தூரம் போன போது அவர்களை மறுபடியுமாக கொண்டு வர அவர்களை பற்றி 4 பேஸ்கெட். இப்போ டைம் இல்லை, 4 பேரை கூப்பிடணும். 1 2 3 4 அவங்க எல்லோரும் கையை எப்படி வச்சுக்கிடுவாங்க. 4 கூடைகளில் தீர்க்கதரிசன வசனத்தை போடணும். நம்பர் 1 பாவம். 4 கூடைகளில் ஒரு கூட பாவம். யாருக்கு பாவம்? ரொம்ப நாள் கழிச்சு புதிய பாட்டில் நடக்கக்கூடிய பாவம் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்னென்ன பாவம் இருக்கும் இல்லை. ஆமோஸ் வந்தார்னா இஸ்ரவேலுக்கு போனார். யாருக்கு பாவத்தை பற்றி சொல்லியிருப்பாரு? ஆமோஸ் போறார் இஸ்ரவேலுக்கு. யாருக்கு பாவத்தை சொல்லியிருப்பாரு சொல்லுங்க? இஸ்ரவேல். இதுக்கு பேர் சிசிடிவி. சிசிடிவின்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம சர்ச்சில் இருக்கா சிசிடிவி? சிசிடிவியில் இன்னைக்கு நடக்க விஷயம் இருக்குமா? அதனா 2000 வருஷம் கழிச்சு நடக்க விஷயம் இருக்குமா? அதானே டெலிவிஷன். தூர்தர்ஷன்னா தூரம். அப்போ நார்மல் இது தெரியாது ஜனங்களுக்கு. நான் போகிற இடங்கள்லாம் ஜனங்களுக்கு தெரியலை. ஏன்னா நிறைய டிவிக்காரங்களும் அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, தப்பாக பேசுகிறாங்கல்ல, அதனால் மக்களுக்கு தெரியல. தீர்க்கதரிசிகள் ஓகே. நான் ஆமோஸ் இங்கே போகிறேன். ஏய் இஸ்ரேல் ஜனங்களே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்படி இருக்கீங்க, கர்த்தர் உங்களை தண்டிப்பார். என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். நீங்கள் ஏழைகளை ஒரு சப்பலுக்கு விற்று போடுறீங்க, இப்படி பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்க. ஃபுல்லாக எதை பற்றி தான் இருக்கும்? அவர்களுடைய பாவத்தையும். அதனால நான் உங்களை தண்டிக்க போகிறேன். நியாய தீர்ப்பு. அப்போ 4 பாயிண்ட் எழுதிடுங்க. பாவம் சொல்லுங்க, நியாய தீர்ப்பு. ஆனால் நம்ம தேவன் அன்பான தேவன். நம்ம தேவன் அன்பான். நியாய தீர்ப்பு இங்கிலீஷ் சொல்லட்டுமா? பனிஷ்மெண்ட் இஸ் நாட் த லாஸ்ட் வேர்ட் ஆஃப் காட். நியாய தீர்ப்பு கர்த்தரின் இறுதி வாக்கு அல்ல. நம்ம தேவன் அன்பு. அப்போ அழைப்பு தான் இறுதி வாக்கு. அப்போ சொல்லுங்க, பாவம், நியாய தீர்ப்பு, அழைப்பு, அப்புறம் ப்ராமிஸ், ஆசீர்வாதம் சொல்லிருக்கோம். ஆசீர்வாதம் இங்கிலீஷில் ப்ராமிஸ்ன்னு சொல்லுவேன், நீங்கள் ஆசீர்வாதம் சொல்ல சேர்த்தா. இன்னொரு சொல்லுங்க, பாவம், நியாய தீர்ப்பு, அழைப்பு, ஆசீர்வாதம். இந்த 4ல் எதை பற்றி கூடுதல் சொல்லியிருக்காங்க? பாவமும் நியாய தீர்ப்பும். நீங்கள் நம்பவே மாட்டீங்க. வீட்டில் போய் படித்து பாருங்கள். பாவத்தையும் நியாய தீர்ப்பையும் பற்றி 80% இந்த அழைப்பு, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் வருது, ஆனால் கம்மி. ஆசை. ஆனால் நம்ம கேலண்டர்காரர் இருக்காங்கல்ல, கேலண்டர் போடுறாங்கல்ல, கிறிஸ்டின் கேலண்டர், அவங்க இந்த பாவத்தை பற்றி சொல்ல மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? கேலண்டரில் போனோன்னு என்ன இருக்கும்? நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு இருக்கிறேன், நெருப்பிலே நடந்தாலும் இங்கே நடந்தாலும் உன்னோடு இருக்கிறேன். ஏதாவது கேலண்டரில் இனிமேல் பாவம் செய்யாதேன்னு வருமா? நீங்கள் அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்கன்னு வருமா? வராது. இந்த கேலண்டர் ப்ரீச்சர்ஸ், அவங்க எனக்கு பேர் கேலண்டர் ப்ரீச்சர்ஸ் அதை மட்டும் சொல்லுவாங்க. தேவன் அன்பாக இருக்கிறார், இயேசு அழைக்கிறார், இது பண்ணுவார், அது மட்டும். ஆனால் பைபிளில் உள்ள தீர்க்கதரிசி வந்தபோது அவர்கள் இதை பற்றி, இப்போ நெக்ஸ்ட்டு பேஷன் வீக்குக்கு, நெக்ஸ்ட்டு லென்த்துக்கு நீங்கள் ஆமோஸை கூப்பிடுங்க, நீங்கள் நெக்ஸ்ட்டு லென்த்துக்கு ஒரு எசேக்கியலை கூப்பிடுங்க, நீங்கள் நெக்ஸ்ட்டு லென்த்துக்கு ஒரு ஏசாயாவை கூப்பிடுங்க, நெக்ஸ்ட்டு லென்த்துக்கு ஒரு மீகாவை கூப்பிடுங்க, ஒரு ஓசியாவை கூப்பிடுங்க. அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? சிசிடிவி காமிப்பார். என்ன காமிப்பார்? சிசிடிவி. நீங்கள் இப்படி இருக்கீங்க, அப்படிதான் பச்சையாக பைபிளில் தீர்க்கதரிசிகள் சொல்லு. புரிஞ்சுதா? இது நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் பைபிள் திறந்து பாருங்கள், 80% தான். ஸோ மீதி. ஆனால் நம்ம தேவன் அன்பான தேவன். அதாவது டைம் ஆயிட்டில். ஆமாம், இந்த நோட் கொடுமா. ரைட்டாக எழுதியிருக்கு. தீர்க்கதரிசிகள்லாம் நீங்கள் பாஸ்ன்னு சொன்னாங்களா, நான் பாஸ்ன்னு சொன்னாங்களா?
தீர்க்கதரிசி ஆமோஸ் வராரு, நீங்கள்லாம் நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்கன்னு சொன்னாரா, நீங்கள்லாம் நான் பாஸ்ன்னு சொன்னாரா? அப்போ தான் இதான் எஃப் கிரேடு, தெரியுதா? எஃப் கிரேடு. இப்போ அப்படி போகிறாரு, நீங்கள்லாம் கத்தர் தூரம் போயிட்டீங்க. மோசை எப்படிலாம் சொன்னார், நீங்கள் அப்படிலாம் நடக்கலை. உங்களுக்கெல்லாம் நீங்கள் கத்தின் பார்வைக்கு உங்களெல்லாம் பனிஷ்மெண்ட் தான். உங்களெல்லாம் அசீரியா கூப்பிட்டு போயிடுவார், உங்களெல்லாம் பாபிலோன் கூப்பிட்டு போயிடுவார். எல்லாருக்கும் என்ன கிரேடு கிடச்சி? என்ன கிரேடு தெரியலீங்களா? எஃப் கிரேடு. என்ன கிரேடுயா? எல்லாருக்கும் தீர்க்கதரிசி என்ன கிரேடு கொடுத்துருக்காரு தம்பி சொல்லுங்கள், என்ன எழுதியிருக்கு? எஃப். எஃப்னா என்னது? ஃபெயிலு. அப்படி சொல்லிட்டு திரும்பி போகிறாரு, தீர்க்கதரிசி திரும்பி போகிறாரு. திரும்பி போகும்போது இப்படி காமிச்சிட்டு போகிறாரு. இல்லை என்ன கிரேட் இருக்குது சொல்லுங்கள்? அப்படியே பின்னால் போகிறாரு, அப்படியே போனார். என்ன கிரேட் காமிக்கிறாரு? ஜி. அப்படியே போகிறாரு, அப்படியே போகிறாரு. எஃப் காமிச்சிட்டு போனவர் இப்போ என்ன காமிக்கிறாரு? ஜீனா என்னது? ஜீனா கிரேஸ். கிரேஸ். அதாவது தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எதுக்கு அனுப்பினார்னா, தீர்க்கதரிசிகளை எதுக்கு அனுப்பினார்னா, அவர்கள் சமய நெறிகளில் தவறிய போது அதை சுட்டி சிசிடிவி எடுத்துகிட்டே போகிறார். எல்லா தீர்க்கதரிசி சிசிடிவி கொண்டு போகிறாங்க. அப்படி இப்படி இப்படி இருக்கீங்க, இப்படி இப்படி வாழ்ந்தீங்க, இப்படி இப்படி வாழ்ந்தீங்க, 3 பாவம், ஐடோலேட்ரி, இன்ஜஸ்டிஸ், இம்மாராலிட்டி, 3 ஐ அப்படி காமிக்கிறது. அப்படி காமிச்சு திரும்ப போகும்போது, ஆனாலும் நமது தேவன் அன்பான உங்களை அழைக்கிறார், என்னை தேடுங்கள். அப்பொழுது நம்ம ஆண்டவருக்கு என்னன்னா, அது எப்படியாச்சும் ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட வரணும், எப்படியாச்சும் மக்கள் ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட வரணும். இப்போ தீர்க்கதரிசிகள் 80%, 90% பாவத்தையும் தண்டனையும் தீர்ப்பையும் தான் சொன்னாங்க. ஆனாலும் அவங்க இடைக்கிடைக்கு சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட இயேசு வரப்போகிறாரு, மேசியா வரப்போகிறாரு, அவர் ஒரு 10%. அதுதான் பைபிள், அதுதான் பைபிள். இந்த கேலண்டர் வசனத்தை பாஸ்கிறது எனக்கு பிடிக்காது. பர்சனலி எனக்கு கேலண்டர் பிடிக்காது. ஏன்னா பைபிள் என்ன, நமக்கு கேலண்டர் முக்கியமா பைபிள் முக்கியமா சொல்லுங்கள் சார்? நமக்கு கேலண்டர் முக்கியமா பைபிள் முக்கியமா? கேலண்டரில் பாவத்தை பற்றி சொல்ல மாட்டாங்க, ஆனால் பைபிளில் 80% இதுதான் சொல்லுது, பாவத்தை பற்றி தான் சொல்லுது. இந்த பாடல்கள் பாடல் பாடுறவங்க கேலண்டர் ப்ரீச்சர்ஸ்லாம் அதே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஆமோஸை கூப்பிட்டா என்ன பண்ணுவார்? ஆலோசனை கொடுப்பார், எச்சரிப்பார். ஆனால் முடிவு ஆசீர்வாதம். நமது தேவன் அதே இல்லை, எல்லாரையும் அனுப்புனாருங்க. அப்படியே ஏசாயா அனுப்புகிறாரு, அப்படியே மீகாவை அனுப்புகிறாரு, அப்படியே அனுப்பி மல்கியா வந்துச்சு, காரியம் நடக்கலை. ஆனால் நமது தேவன் அன்பான தேவன். அதனால் தன் சொந்த குமாரன் இயேசுவையே அனுப்பி அவர் கல்வாரியிலே நமக்காக கொடுத்து ரட்சிப்பை கொடுத்தார். இதுதான் வேதம். ஓகே, நான் காலத்துல சிலுவை முக்கியமல்ல, சிலுவையில் மரித்த உயிர்த்தெழுந்த இயேசு நமது தேவன். அதனால் இதோட முடிச்சிடுறேன். இங்கே பைபிள் நல்லா படிங்க. 2 விதமான மக்கள் இருக்கீங்க. ஒருத்தர் ஒரு குரூப் ஆவலாக கேட்குறீங்க, அப்படி கேட்குறீங்க, பைபிள் படிச்சிருக்கீங்க. ஒரு குரூப்பு பப்பன்னு முழிக்கிறீங்க, ஒரு குரூப்பு பப்பன்னு முழிக்கிறீங்க. ஆனால் அப்படி தான் எல்லோரும் இருந்தோம். யாரெல்லாம் பப்பன்னு முழிக்கிறீங்களோ உங்களோட மோசமாக தான் இருந்தோம். ஆனால் உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு உற்சாகம். என்ன உற்சாகம்? ஓஹோ இது கூட எனக்கு தெரியலையோ, ஓஹோ இது கூட தெரியலையோ அப்படின்னு நான் என்ன பண்ணணும்? இன்னும் ஓஹோ வாசிங்க, பைபிளை திறங்க, வாசிங்க. ஆண்டவருக்கு நல்ல போதவர் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் ஆசீர்வாதப்படுத்தப்பட்ட ஜனங்கள், அருமையான பாடல்கள், அருமையான மியூசிக் டீமு, நல்லா எனக்கு என்னமோ ஐ எம் ஸோ ஹாப்பி. ஜெகஜோதியா 3 நாள் நல்லா இருந்துச்சு. உங்களுடைய யாரும் தூங்கலை, எனக்கு தெரிஞ்சவரை, எனக்கு கண்ணு தெரியாது ஆனால் எனக்கு தெரிஞ்சவர்கள் யாரும் தூங்கலை. நல்லா ஆண்டவருக்கே கனம் உண்டாவதாக. நாம் ஒரு அர்ப்பணம் செய்து ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். எங்களை அருமையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, அருமையான இந்த காங்கிரிகேஷனுக்காக, சபை மக்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். 3 நாட்களாக நாங்கள் வேதத்தை படித்தோம். வாஞ்சியோடு வந்த இந்த அருமையான சபையாருக்காக, சபை போதருக்காக, சபை மூப்பர்களுக்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் சாமி. லார்ட், இன் த லைட் ஆஃப் ஆல் வாட் வி ஹவ் ஹர்ட், நாங்கள் படித்தபடி தொடர்ந்து உமது வேதத்தை வாசிக்க ஒரு ஆவலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமது வேதத்தை அறிந்து கொள்ள
ஆண்டவரே இந்த 3 நாட்கள் போதாது சுவாமி, பரிசுத்த ஆவியானவர் தாமே. லார்ட், we pray that you yourself come and teach us afresh. எங்கள் மனம் திரும்பட்டும் சாமி. ஆண்டவரே, எங்களுடைய மனம் திரும்பட்டும் சாமி. ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ கிருபை தாரும் சாமி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you very much. God bless you.